ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கான எடிட்டோரியல் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி எடிட்டோரியலில் ரெண்டுமே நமக்கு எப்படி தான் இருக்குது அப்படின்னா எலெக்ஷன் பேஸ்ட் அண்ட் ஆல்சோ பொலிட்டிக்கல் பேஸ்டு எடிட்டோரியலாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட் எடிட்டோரியலில் வந்து பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி பாருங்கள். எண்ட் ஆஃப் சாப்டர் ஆன் கவர்னர்ஸ் அண்ட் ரீஷஃபில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா எடிட்டோரியல் என்ன சொல்லுது அப்படின்னா ரீஷஃபில் இஸ் நத்திங் பட் ஃப்ரீக்வெண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா? ஸோ அந்த ஃப்ரீக்வெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கவர்னர்ஸ் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பீப்புளை வந்து என்ன நம்ப வைக்குது அப்படிங்கிறப்போ சென்டர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்டேட் பாலிட்டிக்ஸில் வந்து இன்டர்ஃபியர் ஆகுறாங்க அப்படிங்கிறத வந்து என்ன செய்யுது அப்படின்னா மக்களை நம்ப வைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ரீஷஃபில் இஸ் நத்திங் பட் இந்த இடத்துல அஃபிஷியல்ஸோட பொசிஷனை மாற்றுறதை பற்றி பேசுகிறாங்க. அண்ட் பெர்செப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, பெர்செப்ஷன் இஸ் நத்திங் பட் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ, நம்மளோட இம்ப்ரெஷன், பப்ளிக்கோட பிலீஃப். ஓகேவா? இன்டர்ஃபரன்ஸ் இஸ் நத்திங் பட் அன்வான்ட் இன்வால்வ்மெண்ட், தேவையில்லாமல் உள்ள நுழைகிறது. ஓகேவா? ஸோ இதில் ரைட்டர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா கவர்னர் ரவி இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்களோட பீரியட் வந்து தமிழ்நாடுல இன்னும் எப்படி இல்லை அப்படின்னா ரொம்பவே ஹானரபிளாக இல்லை. சரிங்களா? அது எதை காமிக்குது அப்படின்னா எப்படி கான்ஸ்டிடியூஷனல் பவர்ஸை வந்து ரொம்ப பூவராக யூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள்ஸை வச்சு காமிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போது இது வந்து எண்ட் ஆகுது. எதனால அப்படின்னா அவர் வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கவர்னர் R.N. Ravi to West Bengal following the sudden and inexplicable resignation of அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வெஸ்ட் பெங்காலோட கவர்னர் வந்து சடனாக ரிசைன் பண்ணதுனால இவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே மாற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ஹி மென்ஷன் தட் தமிழ்நாடுல அவரோட ஆட்சி வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்கிறாங்க. சரிங்களா? இன்க்ளோரியஸ் அப்படிங்கிறப்போ இட்ஸ் நத்திங் பட் நாட் ஹானரபிள். யூஸ்வலாகவே இட்ஸ் அ ஷேம்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே நம்ம கவர்னரை மென்ஷன் பண்ணதுனால we can use some polite word like not honorable. சரிங்களா? unedifying அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ unedifying அப்படிங்கிறப்போ இது வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் disappointing. சரிங்களா? unedifying is nothing but disappointing. ஸ்டேட் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்களா, கிராஃப்ட்னாலே கைவினை பொருளா, அப்போ ஸ்டேட் கிராஃப்ட் அப்படிங்கிறப்ப த ஆர்ட் ஆஃப் கவர்னிங் த ஸ்டேட். ஓகேவா? த ஆர்ட் ஆஃப் கவர்னிங் த ஸ்டேட். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர் வந்து எதனால் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனந்த போஸ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா சடனாக ரிசைன் பண்ணுறாரு. பட் அவர் ரிசைன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கிளியர் ரீசனுமே இல்லை. சரிங்களா? இன்கம்பென்ட் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்குறாங்கல்ல, இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா த பர்சன் ஹூ இஸ் கரண்ட்லி ஹோல்டிங் தட் பொசிஷன், இப்போதைக்கு அவர் தான் அந்த இடத்துல கவர்னராக இருக்கிறாரு. ஓகேவா? அந்த மாதிரி. இன்எக்ஸ்பிளிகபிள் அப்படின்னா அன்எக்ஸ்பிளைனபிள், எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத, டிஃபிகல்ட் டு எக்ஸ்பிளைன். சரிங்களா? அப்போ இந்த கவர்னர் சேஞ்ச் வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் நாட் ஒன்லி இன் ஒன் ஸ்டேட், ஒரு ஸ்டேட்ல மட்டும் நடக்கல, நிறைய ஸ்டேட்ஸ்லயும் யூடிஸ்லயும் என்ன பண்றாங்க அப்படின்னா புது கவர்னரை வந்து கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? குபர்னட்டோரியல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, இது வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் ரிலேட்டட் டு கவர்னர். சரிங்களா? அண்ட் சேஞ்ச் ஆஃப் காட் இஸ் நத்திங் பட் மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய பீப்புளை வந்து என்ன சொல்றாங்க, ரிப்ளைஸ் பண்றாங்க. சேஞ்ச் ஆஃப் காட் ரிப்ளைஸ் பண்றாங்க. சரிங்களா? ரெண்டு கவர்னர்ஸுமே என்ன அப்படின்னா ஆஃப்னா என்ன ஆவாங்க அப்படின்னா இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக, எலெக்டட் ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமாக நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருக்கிறாங்க. பொலிட்டிக்கல் ஆக்ஷன்ஸ் மூலமாக என்ன ஆயிருக்காங்க அப்படின்னா டிஸ்டர்ப் ஆயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக அந்த வார்த்தையை வச்சே கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா பின் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லி, பின் பிரிக்ஸ். ஸோ அந்த இடத்துல பொலிட்டிக்கல் பின் பிரிக்ஸ் அப்படின்னா பொலிட்டிக்கல் டிஸ்டர்பன்சஸ், பொலிட்டிக்கல் ஆக்ஷன்ஸ், பொலிட்டிக்கலி இரிட்டேட்டட் ஆக்ஷன்ஸ். சரிங்களா? எல்லாமே வரும். ஸோ ஆல்தோ இந்த மாதிரி பிரச்சனைகள் முன்னாடியே இருந்தாலும் கூட நம்மளோட அந்த ரிசைன் பண்ணாங்கல்ல ஆனந்தா போஸ், ரிசைன் பண்றவர், ஸோ அவருக்கும் அந்த மம்தா பானர்ஜிக்கும் ரீசெண்டாக என்னாச்சு அப்படின்னா ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் பெட்டராக தான் இருந்துச்சு. சரிங்களா? அண்ட் நம்மளோட தமிழ்நாடு கவர்னரை பற்றி அடுத்து பேசியிருப்பாங்க. என்ன அப்படிங்கிறப்போ R.N. ரவி சார் வந்து என்ன பண்ணலை அப்படின்னா அந்த நம்மளோட சிஎம் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அவரோட ஆக்ஷன்ஸும் அப்ரோச்சும் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? கன்செஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ கன்செஷன்ஸ் இஸ் நத்திங் பட் அட்ஜஸ்ட்மெண்ட், அலோவன்சஸ் அப்படின்னா கன்செஷன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம். டிஸ்பென்சேஷன் அப்படின்னா கரண்ட் கவர்மெண்ட். ஓகேவா? அலோவன்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் அலோவன்சஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இட் இஸ் நத்திங் பட் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் டிஸ்பென்சேஷன் அப்படின்னா கரண்ட் கவர்மெண்ட். ஓகேவா? ஸோ கவர்னர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா
எந்த ஒரு அதாவது ஆர்டிகல் 176 படி என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா கவர்னர் வந்து என்ன செய்வார்னா ஸ்பீச் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபார்மல் ஸ்பீச் அண்ட் மேண்டட்ரி ஸ்பீச்சே கொடுக்காம கவர்னர் என்ன பண்ணிட்டாருன்னா அசம்பிளியை விட்டு வெளியே போயிட்டாரு. ஓகேவா? வாக்ட் அவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வாக்ட் அவுட் இஸ் நத்திங் பட் லெஃப்ட் இன் ப்ரொட்டஸ்ட். ஓகேவா? வெளியே போயிடுறது. அண்ட் ஆல்சோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் அந்த பர்டிகுலர் கவர்னருக்கும் இடையில நிறைய பிரச்சனைகள் வந்து கடந்த 5-6 வருஷமாவே போய்கிட்டே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? 2022 அப்படிங்கிறப்ப இப்போ ஒரு 4 இயர்ஸாவே என்ன ஆகுது அப்படின்னா அந்த கவர்னருக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டு தான் இருக்கு. நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பில் பாஸ் பண்ணது, அந்த நீட் பேஸ்டு பில் பாஸ் பண்ணது, அதை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம்னா இவங்க வந்து கவர்னர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அந்த பில்லை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இதை வந்து பாஸ் பண்ணியிருப்பாரு. அதை வந்து இவங்க திருப்பி என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா பாஸ் பண்ணியிருப்பாங்க கவர்மெண்ட் கிட்ட. அந்த மாதிரியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வந்து நடந்திருக்கும். ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படிங்கிறப்போ எஸ் நீங்கள் அதை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கவர்னரை கட்டாயத்துக்குள்ளே ஆக்கியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவரோட ஓன் டெசிஷனுக்கு ஏற்ற மாதிரியான முடிவுகளை வந்து அவர் என்ன பண்ணலை அப்படின்னா எடுக்க விடலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ ரீஅடாப்டட் இஸ் நத்திங் பட் அப்ரூவ்ட் அகெயின். ஓகேவா? இட்ஸ் அப்ரூவ்ட் அகெயின். கவர்னர் வேணான்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்ணாங்கன்னா பாஸ் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் கவர்னர் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த லாஸை வந்து என்ன பண்ணாரு ஸ்டாப் பண்ணாரு. எதுல இருந்து அப்படின்னா அதை ஃபார்வர்ட் பண்றதுக்கான லாஸை வந்து என்ன பண்ணாருன்னா ஸ்டாப் பண்ணாரு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே எப்படி அப்படிங்கிறப்போ அவரோட கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியை வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அண்டர் ஆர்டிகல் 200க்கு கீழே பில்லை வந்து டிலே பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பவரை வந்து அவர் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் சொல்கிறாங்க. அண்ட் ஹி கிளைம்ட் லைக் கவர்னர் வந்து ரெஃப்யூசஸ் டு அப்ரூவ் சம்திங் அப்படின்னா லா வந்து அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேவா? ஸோ வித் ஹோல்ட்ஸ் அசன்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்கல்ல. அசன்ட் அப்படின்னா அவரோட ஒப்புதல், வித் ஹோல்ட் அப்படின்னா வச்சுக்கிறது. ஸோ ரெஃப்யூசஸ் டு அப்ரூவ். ஓகே, ரெஃப்யூசஸ் டு அப்ரூவ். சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு இன்டர்பிரிட்டேஷன் வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி 23லயே வந்து என்ன செஞ்சுருந்தாங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ கோர்ட் என்ன பண்ணாங்க அவரோட டிலேயை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அந்த பில்லை வந்து எப்படி நினச்சாங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் அப்ரூவ் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரிங்களா? ஸோ அண்ட் ஆல்சோ ஆத்தர் வந்து சர்காஸ்டிக்காக என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த கிரிட்டிசிசம் வச்சு அவர் வந்து எந்த ஒரு பாதிப்புக்கும் உள்ளாகலை. ஓகேவா? ஸோ என்னதான் நடந்தாலுமே அவர் எந்த ஒரு இடத்துலையும் பாதிப்பாகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா அவரோட டெசிஷனையே வித்ட்ரா பண்ண வச்சாங்க. ஓகேவா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அவரோட டெசிஷனை வித்ட்ரா பண்ண வச்சாங்க. ஸோ பேக் ட்ராக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் ட்ராக் இஸ் நத்திங் பட் ரிவர்ஸ் எ டெசிஷன். சரிங்களா? அண்ட் ஆல்சோ கோர்ட் வந்து பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா அவர் வந்து பர்டிகுலர் மினிஸ்டர் வந்து ஓத் எடுக்கிறப்போ அவரோட ஸ்பீச்சை வந்து அவர் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? ஸோ அந்த அதுக்கும் கோர்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ரேப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரேப்ட் இஸ் நத்திங் பட் ஸ்ட்ராங்லி கிரிட்டிசைஸ்டு. கோர்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவரை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த ஸ்பீச்சையுமே அவர் வந்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஃபுல்லாகவே அவரோட பீரியட்ல அவர் பண்ண விஷயங்கள் வந்து அந்த அளவுக்கு கான்ஸ்டிடியூஷனல் பவர்ஸோட ஒத்து போகலை, மிஸ்யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சுன்ற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ செகண்ட் பார்த்தோம்னா அந்த அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இதெல்லாத்தையும் தாண்டி வந்து பார்க்குறப்போ கான்ஸ்டியூஷனல் மிஸ்டேக்ஸு, கொஸ்டினபிள் ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் தாண்டி வச்சு பார்க்குறப்போ அவர் எப்பயுமே ஓப்பனாக எதை தான் சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னா அந்த ரைட் விங் ஐடியாஸை தான் என்ன பண்ணாரு அப்படின்னா சப்போர்ட் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. மிஸ்அட்வென்ச்சர்ஸ் இஸ் நத்திங் பட் ராங் ஆக்ஷன்ஸ் அண்ட் ஃபவுத் ஷை ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்களா. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா அவாய்டட். ஓகேவா? அவாய்டட். அண்ட் ஆல்சோ அவர் எப்பயுமே என்னதான் பண்ணாரு அப்படின்னா நியூட்ரல் கவர்னராக இருக்கிறத விட ஹி ஆல்வேஸ் டுக் பொலிட்டிக்கல் ரைவல் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. ஓகேவா? அண்ட் ஆல்சோ ஹி கிரிட்டிசைஸ்ட் டிஎம்கே ஐடியாலஜி வந்து எப்படி இருக்குன்னா ரொம்பவே அவுடேட்டடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் இவர் என்ன பண்ணாருன்னா சொல்லியிருந்தாரு. டப்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ டப்டு இஸ் நத்திங் பட் லேபிள்டு. அதை வந்து அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி அது லேபிள் பண்ணுறது, பச்சை குத்துற மாதிரி. ஓகேவா? ஹி லேபிள்டு என்னன்னா அந்த டிராவிடியன் மாடல் வந்து எப்படி இருக்குது, ரொம்பவே எக்ஸ்பயர்டு ஐடியாலஜி, நத்திங் பட் அவுடேட்டட் அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன செஞ்சாரு சொல்லியிருந்தாரு. சரிங்களா? ஸோ அவரோட பிஹேவியர் வந்து பார்க்குறப்போ எப்படி இருந்துச்சுன்னா டிஎம்கேக்கு வந்து பொலிட்டிக்கல் சப்போர்ட்டு தான் என்ன பண்ணுச்சு ஆக்சுவலாக அவருக்கு வந்து எடுத்து கொடுத்துச்சு. சரிங்களா? இவர் இப்படி பண்ணதுனால டிஎம்கேயோட க்ளோரி வந்து குறைஞ்சிடல, அதுக்கு சப்போர்ட் தான் எடுத்து கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹிஸ் போஸ்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. போஸ்டர் இஸ் நதிங் பட் அவரோட ஸ்டான்ஸ் இல்லைனா ஆட்டிடியூட். ஓகேவா? ஸோ டிஎம்கே என்ன அக்யூஸ் பண்ணாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து அக்யூஸ் பண்ணாங்க என்ன அப்படின்னா கவர்னரை வந்து
கவர்னர் வந்து என்ன பண்றாங்க, பீப்புளோட எலெக்டட் கவர்மெண்ட்டை வந்து வீக்கன் பண்றாரு. நீங்க சூஸ் பண்ண ஒரு கவர்னர் வந்து பீப்புள் சூஸ் பண்ண கவர்மெண்ட்டையே குறை சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சாங்க, அக்யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்டர்மைன் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் வீக்கன். ஓகேவா? அண்டர்மைன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது இல்லையா? ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா வீக்கன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஆத்தர் வந்து என்ன நம்புறாரு அப்படின்னா, அவரோட டென்யூர் வந்து ஒரு நல்ல கவர்னர் வந்து சூப்பரா ஆட்சி பண்ணாரு அப்படின்னு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிற அளவுக்கு சிறப்பா இல்ல அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ எமுலேஷன் இஸ் நத்திங் பட் இமிட்டேஷன். ஓகேவா? ஃபாலோயிங் as an எக்ஸாம்பிள். ஸோ அதான் என்ன அப்படின்னா எமுலேஷன். ஸோ அதை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிற அளவுக்கு அவரோட பீரியட் வந்து அந்த அளவுக்கு ஒர்த்தியா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் டோன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, நம்மளோட தமிழ்நாடு ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய கவர்னர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால் கவர்னராக சேஞ்ச் ஆகிறாரு. அஃபிஷியலாக என்ன ஆகுறாரு, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய கவர்னர் ரிசைன் பண்ணுறதுனால, அவர் ரிசைன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ரீசனும் இல்லை. ஸோ இவர் இங்கேருந்து அங்கே போகிறாரு. ஸோ போகிறாரேன்னு சொல்லி வருத்தப்படுற அளவுக்கு இவர் ஒன்றும் சிறப்பாக செஞ்சிடல. ஓகேவா? நிறைய குறைகள், நிறைய பிரச்சனைகள் பண்ணியிருக்கிறாரு. அந்த கான்ஸ்டியூஷனல் பவரை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிரிட்டிசைசேஷன் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆத்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ என்டையர் டோன் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா கிரிட்டிக்கல், டிஸ்அப்ரூவிங் அண்ட் அனலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்டையர் the editorial is just criticizing the Governor Ravi's action, okay, and his constitutional misusing power. And also என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, சென்டர் வந்து ஸ்டேட் பாலிட்டிக்ஸ்ல இன்டர்ஃபியர் ஆகுது த்ரூ ஹிஸ் செலக்டட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ த டோன் இஸ் கிரிட்டிக்கல். ஸோ நான் கம்மிங் டு ஆர்சி, லாஸ்ட் வந்து ஒரு 3 ஆர்சி கொடுத்துருந்தோமா, அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்சர் பண்ணவங்க கரெக்டாக தான் பண்ணியிருந்தீங்க. ஆன்சர் இஸ் பி சி. சரிங்களா? ஸோ எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாமா? அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு எப்படி ஆப்ஷன் பி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விச் அசம்ஷன் அண்டர்லைஸ் தி ஆர்குமெண்ட் அபவுட் தி சக்ஸஸ் ஆஃப் தி நியூ F1 இன்ஜின் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஆத்தர் வந்து என்ன நினச்சிருப்பாருன்னா, நியூ இன்ஜின், சஸ்டைனபிள் ஃபியூவல், ஹைப்ரிட் டெக்னாலஜி, இந்த 3 விஷயமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஸ்பீடை மெயின்டைன் பண்ண முடியும், எக்ஸைட்மெண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ண முடியும், அட் த சேம் டைம் கார்பன் எமிஷனை கம்மியும் பண்ண முடியும். ஸோ ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, டெக்னாலஜி வந்து என்ன செய்ய முடியும், பெர்ஃபார்மன்ஸையும் பேலன்ஸ் பண்ண முடியும், சஸ்டைனபிலிட்டியும் பேலன்ஸ் பண்ண முடியும்னு சொல்லி அசியூம் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா கரெக்டான ஆன்சர். அடுத்து செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, த ரெஃபரன்ஸ் டு மேனுஃபேக்சரர்ஸ் ரிட்டர்னிங் டு F1 சஜஸ்ட் வாட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, கார் கம்பெனிஸ் திரும்புறாங்க எதுக்காக அப்படின்னா, F1 வந்து எப்படி ஆயிடுச்சு, இப்போ ஒரு டெஸ்டிங் கிரவுண்டாக மாறி போயிடுச்சு. நியூ கிரீன் டெக்னாலஜியை டெஸ்ட் பண்ணுறதுக்கான டெஸ்டிங் கிரவுண்டாக மாறி போயிடுச்சு. அண்ட் ஆல்சோ சஸ்டைனபிள் ஃபியூவல்ஸும் ஹைப்ரிட் சிஸ்டம்ஸும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ரியல் வேர்ல்டு கார் அப்ளிகேஷன்ஸை வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் அகெயின் தி ரைட் ஆன்சர். அண்ட் வாட் வில் டிட்டர்மைன் தி அல்டிமேட் சக்ஸஸ் ஆஃப் F1 சஸ்டைனபிலிட்டி இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கணும் அப்படின்னா ஆப்ஷன் சி. எதனால அப்படின்னா, F1 வந்து சஸ்டைனபிளாக ஆக முடியும் எப்படி அப்படின்னா, அந்த த்ரில்ல எக்ஸைட்மெண்ட்டை வந்து இழக்காம. ஓகேவா? ரேசிங் வந்து போரிங் ஆயிடுச்சு, ஸ்லோ ஆயிடுச்சுன்னா ஃபேன்ஸ் வந்து என்ன பண்ணிடுவாங்க, கண்டிப்பான முறையில் இன்ட்ரெஸ்ட்டை வந்து இழந்துருவாங்க. ஸோ சக்ஸஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா, ஈவன் தோ இஃப் வி வாண்ட் டு மெயின்டைன் தி என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி கார்ஸ் அண்ட் இட் ஷுட் பிகம் க்ரீனர், அதையும் தாண்டி எதையும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னா, அந்த ஸ்போர்ட்ஸை வந்து எக்ஸைட்டிங்காக வச்சுக்கிறதுலையும் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி இஸ் மை ரைட் ஆன்சர். சரிங்களா? அண்ட் இன்னைக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. த ஆத்தர்ஸ் கிரிட்டிசிசம் ஆஃப் கவர்னர் ரவி மோஸ்ட் ஸ்ட்ராங்லி இம்ப்ளைஸ் தட். ஓகேவா? இந்த எது வந்து அவரோட கிரிட்டிசிசம் வந்து எது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த பாயிண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? And the editorial's reference to DMK gaining political advantage from Ravi's action primarily suggests that. ஸோ ரவியோட ஆக்ஷனில் இருந்து நமக்கு டிஎம்கேக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட் கிடைக்குது அப்படின்னா, அது எதை வச்சு அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கும் ஒரு 4 பாயிண்ட் இருக்குது. இதையும் என்ன பண்ணுங்கள், ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம எந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாலுமே அந்த ஃபஸ்ட் டே வந்து பயங்கர ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. கமெண்ட் செக்ஷன்லையும் சரி, வியூஸ்லையும் சரி, அத்தனை பேர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க. ஸோ அதே விஷயம் கண்டினியூ ஆகுறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, சப்போர்ட் வந்து கம்மியாகுது. ஸோ எதனால் இது அப்படிங்கிறது எனக்கு புரியலை. ஒவ்வொரு நாளுமே புது புது எடிட்டோரியல் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். புது புது எடிட்டோரியலில் இருந்து தான் என்ன பண்ணுறோம், கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுறோம். அப்படிங்கிறப்போ வி ஆர் டூயிங் சம்திங் அப்படிங்கிறப்ப யூ ஷுட் கிவ் சம்திங் இன் ரிட்டன். ஸோ அது எப்படி இருக்கணும், இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா, அதே சேம் கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். இஃப் யூ வாண்ட் சம் சேஞ்சஸ் அப்படின்னா யூ கேன் டெல் மீ இன் அ ஃப்ரெண்ட்லி வே. ஓகே? கண்டிப்பான முறையில் அந்த சேஞ்சஸ் வந்து நான் மாற்றிப்பேன். ஸோ ஹோப் தி செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.